கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த ராபோச்சன ஆராதனைக்காக நாம் ஆதாரமாக தெரிந்து கொண்டு வாசித்து அதன் வழியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 27-28 வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 27-28 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து 27-28 பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நான் வாசித்திருக்கிற அந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற என்னுடைய மனைவி அவர்கள் செபிப்பார்கள். உங்கள் வசனம் மூலம் எங்களோட நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு நாங்கள் தேசப்பா சோதரமாக சாட்சியை நம்பி கத்தரை பேசுங்க. உங்கள் ராஜ்யத்தின் கணக்கில் கத்தரை பேசுங்க. அப்பியாசம் நன்றி ஏசப்பா சோதரம் நம்புங்க. எல்லாத்தையும் மைமேல உங்களுக்கே சொல்கிறேன் உள்ள பிதாவே. ஆமென். நாம் வாசித்திருக்கிற இந்த திருவசனம் பாருங்க. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அப்போ இது புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அப்போ பழைய உடன்படிக்கையை எங்கே ஏற்படுத்தினார்? இது புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. என்ன புதிய உடன்படிக்கையை நம்மோடு அவர் ஏற்படுத்துகிறார் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டினுடைய சபையை, புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசத்தை, நமக்கு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அப்போ பழைய உடன்படிக்கை எது? பழைய உடன்படிக்கை எது? பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணம். பழைய உடன்படிக்கை என்பது நியாயப்பிரமாணம். அப்போ புதிய உடன்படிக்கையில் என்ன பிரமாணத்தை கொண்டு வர்றாரு? கிருபையின் பிரமாணத்தை கொண்டு வருகிறார். அது நியாயப்பிரமாணம், அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்பது கிருபையின் பிரமாணத்தை இங்கே ஏற்படுத்துகிறார். சரி, இந்த மாதிரி இந்த பழைய உடன்படிக்கை எங்கே ஏற்படுத்தினார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. 4லிருந்து வாசிங்க. மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அருகே ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களினுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை. இப்போ பாருங்க, இப்போ மோசே என்ன பண்ணினாரா? மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியிலே ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களின் இலக்கத்தின்படியே 12 தூண்களை அங்கே நிறுத்தினார். இப்போ பாருங்கள், அந்த புதிய பழைய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற பொழுதும் என்ன பண்ணுறாரு? அங்கே எத்தனை பேருக்கா சொல்கிறாங்க? எத்தனை எண்ணிக்கை அந்த கோத்திரங்கள் எத்தனை பேரை சொல்கிறாங்க? 12 கோத்திரங்களை சொல்கிறாங்க. இப்போ ஏசப்பாவோட ராபோச்சனம் அனுசரிக்க எத்தனை பேர் கூடி வந்திருந்தாங்க? 12 பேர். அவரை விட்டுருங்க, 12 பேர் தான் கூடி வந்திருந்தாங்க. இப்போ பாருங்கள், அந்த கீழே அப்படியே வாசிங்களேன். யாத்ராகமத்தில் கீழே வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினார். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி
பலிகளாக கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த அந்த இரத்தத்தில் பாதியை எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்து அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தையில் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களுடைய கூட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. பார்த்தீங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கையின் ரத்தம் எது? அங்கேயும் ஒரு ரத்தம், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் அங்கே உடன்படிக்கை பண்ணுகிறது. இப்போ பாருங்க, அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பாருங்க, கர்த்தருக்கென்று செலுத்தப்படும் அந்த மிருகமானது எப்படி இருக்கணும்? பழுதற்றதாக இருக்கணும், அங்கவீனம் உள்ளதாக இருக்கக்கூடாது, நொண்டி குருடாக இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் கர்த்தருக்கு பலி செலுத்துகிற மிருகம் அப்படியாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்க, நமக்காக பலியிடப்பட்ட இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் அறியாத அவர் ஒரு என்ன சொல்கிறோம், அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் காணப்பட்ட மிருகத்தை போல அவர் அந்த எந்த விதமான அங்கவீனம் இல்லாத ஒரு பலியாக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். இப்போ பாருங்கள், இது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை. இப்போ புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை தான் நம்ம அங்கே வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், இதை நம்ம தெரிந்து கொண்டு இப்போ வேறொரு காரியத்துக்கு நம்ம போக இருக்கிறோம். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு வந்துருக்கு. அதில் பாருங்க, 13:1 படிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் பாருங்க, யூதாஸ் காரியத்துக்குள்ள யார் போயிட்டா? பிசாசானவன் போயிட்டான். இப்போ இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கணும். இப்போ பாருங்க, காட்டி கொடுப்பதற்கு முன்பாகத்தான் இந்த சம்பவம்லாம் நடைபெறுகிறது. கீழே வாசிங்க. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தான் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். இயேசு அவருக்கு பிரதி உத்தரமாக நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். இப்ப பாருங்க, இப்ப நம்ம வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதை நாம் நிறைவேற்றுகிறோம். அதை இப்போ சீமோன் பேதுரு என்ன சொல்கிறாரு,
நீ என் கால்களை கழுவலாமா? அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்ற? இப்போ நீ அதை அறிய மாட்ட, இப்போ நீ அதை அறிய மாட்ட. என்ன சொல்றாரு? வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக நான் உன்னை கழுவாவிட்டால். தம்பி நீ முதல்ல வாசிப்பா, ஏழை வாசிப்பா. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் என்றார். இப்ப பாருங்க, நம்ம இதை சொன்னோம்னா, ஐயா ராபோஜனத்தில் பங்கு பெறுறவங்க இந்த மாதிரி பாதங்களை கழுவ வேண்டும் என்று சொன்னால் அது தேவையில்லை. என்ன சொல்கிறாங்க? அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது அது புரியாது. அது இப்போ உங்களுக்கு புரியாது. புரியக்கூடிய ஒரு நாள் வரும். பேதுருவிட்டே என்ன சொன்னார்? இப்பொழுது நீ இதை அறியாய், நீ பின்பு அதை இனிமேல் அதை அறிவாய் என்றார். பின்பு அப்புறம் பேதுரு அவரை நோக்கி நீ ஒரு காலம் என் கால்களை கழுவப்படக்கூடாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். இப்போ பாரு, ஆண்டவர் நேராக பிடிச்சிட்டாரு. காலை கழுவுறதுக்கு நீ இடம் கொடுக்கலைன்னா, காலை கழுவுறதுக்கு நீ இடம் கொடுக்கலைன்னா என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை. தெளிவாகவே வந்துட்டார், என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை. இப்போ பாருங்க, இங்கே என்ன நினைக்கிறாங்க? காலை கழுவுலன்னா அதனால என்ன? காலை கழுவுலன்னா என்ன? காலை கழுவாமல் ராபோஜனம் எடுக்கலாம் அப்படின்னு. இது யாருடைய உபதேசம்? யாருடைய உபதேசம்? மனித உபதேசம். யோசிக்க கூடாதுங்களா? கர்த்தர் சொல்றாரு பாதங்களை கழுவணும்னு சொல்றாரு. கீழே வருவோம் பாருங்க, வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இயேசு சொல்றாரு உங்கள் பாதங்களை நீங்கள் கழுவணும்னு சொல்றாரு. அப்படி கழுவணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி யார் சொல்கிறா? மனுஷ உபதேசம் சொல்லுது. அப்படிலாம் தேவையில்லை, அது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், அது தாழ்மைக்காக சொன்னார். அது இன்னைக்கு அப்போ நீ இன்னைக்கு தாழ்மையாக இருக்கிறது இல்லையா? அது தாழ்மையாக இருக்கணுங்கிறதுக்காக செஞ்சார். அப்போ நீ இப்போ தாழ்மையாக இருக்க மாட்டே நீ, அப்படித்தானே? இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் நினைக்கிறாங்க. அது அன்னைக்கு உள்ளது, இன்னைக்கு தேவையில்லை, நான் தாழ்மையாக இருக்க. நீ தாழ்மையாகவே இருக்காத, உன்னை தாழ்த்தாத, நீ அடுத்த பார்த்தா கழுவாத, நீ இப்படியே இரு. இது இப்போ அறிந்துக்க மாட்ட, நீ அறியக்கூடிய ஒரு நாட்கள், நீங்கள் அறியக்கூடிய ஒரு நாட்கள் வரும். கீழே வாசிங்க. அவருக்கு சீமோன் பேதுரு ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றார். இப்போ பாரு, உடனே என்கிட்ட பங்குன்னு சொன்னோன்னா இப்போ என்ன பண்ணிட்டார் பேதுரு? நீங்கள் என் காலை மட்டும் இல்லை, என்னுடைய தலையை கூட கழுவுங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்து இயேசு அவனை நோக்கி மூழ்கினவன்னா யாரு? ஞானஸ்நானம் பெற்றவன். மூழ்கினவன் தன் பாதங்களை மாற்றும் கழுவ வேண்டியதா இருக்கும். மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆகிலும் எல்லாரும் அல்ல. ஏன் தெரியுமா அந்த வார்த்தை அங்கே கொண்டு வர்றாரு? ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆகிலும் எல்லாரும் அங்கே வாசி பார்க்கணும், அது என்ன சொல்லி. ஆகிலும் எல்லாரும் அல்ல. ஞானஸ்நானம் எடுத்துருந்துருக்கலாம். ஞானஸ்நானம் எடுத்துருக்கலாம். எடுத்ததுக்கப்புறமும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? எடுத்ததுக்கப்புறமும் பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அவன் சுத்தமானவனே கிடையாது. இப்போ யூதாஸ் காரியத்தும் ஞானஸ்தானம் எடுத்திருந்தேன். யூதாஸ் காரியத்தும் ஞானஸ்தானம் எடுத்திருந்தேன். அவனுக்குள்ளே எப்படி பிசாசானம் உள்ளே போனேன்? ஏன் பிசாசானம் ஏன் எப்படி போனேன் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இதெல்லாம் நீங்கள் தெரியாததுனால தான் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தேன், உள்ளே போயிட்டேன். எப்படி இடம் கொடுக்குறான்னு கேட்குறீங்களா? அவனுடைய சிந்தனை புறம் எப்படி இருந்தது? பணத்தின் மேலும் இயேசு கிறிஸ்துவை எப்படி காட்டி கொடுக்கலாம் என்றும், பணத்தின் மேலும் பொருளாசையின் மேலும் அவன் எப்பொழுதும் அவனுடைய எண்ணம் அதிலே இருந்தது. அப்போ இடம் யார் கொடுத்தது? அவனுக்கு
பிசாசானவனுக்கு இடம் கொடுத்தது எப்படி? இப்படித்தான். பொல்லாத காரியத்தை சிந்தித்தாலே பிசாசு நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவேன். நீங்கள் கூப்பிட வேண்டியதெல்லாம் அவசியம்லாம் இல்லை, வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவேன். இப்போ பாருங்க, கீழே அடுக்கல வாசிங்க. தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவருடைய கால்களை கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி இப்ப பாருங்க, பாதங்களால் கழுவியாச்சு, தன்னுடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு மீண்டும் அவர்கள் மத்தியில உட்கார்ந்து நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? இப்ப கேட்கிறாரு, இப்ப நான் உங்களுக்கு செஞ்சதை நீங்க அறிந்திருக்கீங்களா? வாசிங்க, கீழே வாசிங்க. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இப்ப மாதிரியை காண்பிச்சிருக்கிறாரா இல்லையா? நான் உங்களுக்கு செய்தது போலவே நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு நான் மாதிரியை காண்பிச்சிருக்கேன்னு சொல்கிறார்ல. இவ்வளவு தெளிவாக தானே சொல்லியிருக்கிறாரு. மாதிரியை காண்பிச்சிருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் செய்யணும்னு சொல்லி. அப்போ நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ எதிர்த்து நிற்கிறன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற அப்படின்னு அர்த்தம். சிலர் சொல்கிறது, அதெல்லாம் எங்கள் சபையில் ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க, அதனால் இதெல்லாம் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னு கேட்குறேன். 1000 பேர் வர இடத்துல எவ்வளோ பெரிய சம்பவம் வச்சுருப்ப? அதுக்கு தகுந்த கட்டடம் வச்சுருப்பில்ல? இப்போ நம்ம இந்த சிறு கூட்டத்துக்கு நம்ம காலை கழுவுறதுக்கு ஒரு வாளியில் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு கப்பு போட்டு கழுவுறமா இல்லையா? நீ 1000 பேர் எடுக்கிறது ஏன் ஒரு 100 இடத்துல ஏன் வைக்கக்கூடாது? நீ வைக்கலாம்ல. ஆயிரக்கணக்கான பேர் வர இடத்துல காணிக்கை எப்படி எடுப்பீங்க? ஆயிரக்கணக்கான பேர் வர இடத்துல காணிக்கை எப்படி எடுப்பாங்க தெரியுமா? என்ன பேச மாட்டேங்க, நீங்கள் தெரியாதா உங்களுக்கு? எப்படி எடுப்பாங்க? வாளி வச்சுருப்பாங்க, இல்லாட்டி ஒரு வளைய மாதிரி வச்சு அது கைப்பிடி வச்சு பைய மாதிரி அதுக்குள்ளே வச்சு எல்லா இடத்துலையும் போய் அது மட்டும் எடுக்க தெரியுமா? காணிக்கை மட்டும் எடுக்க தெரியும். காணிக்கை போடுறதுக்கு மட்டும் கூட்டம் நிறையா வரணும். காணிக்கை வாங்குறதுக்கு மட்டும், காணிக்கை போடுறதுக்கு மட்டும் கூட்டம் நிறையா வரணும். ஆனால் அந்த வர்ற அந்த மந்தையை நான் ஒழுங்காக மேய்க்க மாட்டேன். அது முடியாதுங்க, லேட்டாகி. 1000 பேர் இருக்கியா, வை 4 தடவையாக வையுங்கிறேன். 250 பேர் 250 பேருக்கா வை, இல்லை 5 தடவை வை. என்ன வேணாத காட்டிலும் சொல்லுகிற நொண்டி சாக்குகள் நாங்கள் செய்ய முடியாதுங்க. சபையில் அங்கத்தினர்கள் கூட, நீ அங்கத்தினர்கள் கூடங்கக்கா கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் கர்த்தருக்கு எதிர்த்து நின்னா நீ பரலோகம் போக மாட்ட. நீ வேணா இங்கே சொல்லிக்கிட்டே இங்கேயே இருக்கலாம். கர்த்தருக்கு சொல்ற கீழே வாசிங்களே. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இப்ப பாருங்க, நீங்கள் இவைகளை நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் யாரா இருப்பீங்க? செய்யலனா யாரா இருப்பீங்க? செஞ்சா பாக்கியவான்கள், செய்யலனா பேச்ச காணோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை. நான் தெரிந்து கொண்டவரை அறிவேன்.
ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான். இப்ப கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றனா நீ என்ன செய்யற? அவர் மேல உன் குதிங்கால தூக்குறன்னு அர்த்தம். உங்களுக்கு மாதிரியை சொல்றாரு, எப்படி செய்யணுங்கிறத அவரே செஞ்சு காமிக்கிறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த 12 சீசர்கள் யாருன்னு தெரியுமா? 12 சீசர்கள் யாரெல்லாம் அதில் இருந்தாங்கன்னு தெரியுமா? நம்ம ஏற்கனவே ஒரு முறை பார்த்துருக்குறோம். அந்த 12 பேரில் யூதர்கள் மட்டும் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். 12 சீசர்கள் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாருங்கள். அந்த 12 பேரில் யார் இருந்தா? யூதாஸ் காரியத்து இருந்தார்ல. யூதாஸ் காரியத்தினுடைய காலையும் தானே கழுவுனாரு. அப்புறம் கானானியனாகி சீமோன்னு ஒருத்தர் இருந்தார். தெரியுமா உங்களுக்கு? அவர் யாரா? கானான் தேசத்தை சேர்ந்தவன். அவன் ஒருத்தர் இருந்தேன். அவன் காலையும் கழுவினார். மத்தேயு யாரு? மத்தேயு யாருங்க? வரி வசூலிக்கிறவரை. இந்த வரி வசூலிக்கிறவரை யூதர்கள் வெறுப்பாங்க. அந்த வரி வசூலிக்கிற யூதர்கள் வெறுக்கிற அவனுடைய காலையை இயேசு கழுவினார்ல. மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த பேதுரு, யாக்கோப்பு, யோவான், அந்திரேயா இவங்க காலெலாம் கழுவினார்ல. இங்கே நம்மால் அதெல்லாம் நாங்கள் கழுவ முடியாதுங்க. ஏன்னா நாங்கள் பரலோகத்தில் வந்து குதிச்சவங்க. நாங்கள் எங்கேருந்து குதிச்சாங்களாம்? பரலோகத்துலேருந்து குதிச்சவங்க. அதனால் இவங்க காலெல்லாம் நாங்கள் கழுவ முடியாது. நீ கழுவ முடியாதா? உன் பங்கு அங்கே இல்லை. உன் பங்கு பூமியில் தான் இருக்குது. உன் பங்கு எங்கே இருக்கும்? பரலோகத்தில் இருக்காது. ஏசப்பாட்ட இருக்காது. உடைய பங்கு எங்கே இருக்குது தெரியுமா? இந்த பூமியில் தான் இருக்கும். ஆகவே ஏதோ ராபோஜனம் என்பது கடமைக்காக செய்கிற ஒரு காரியம் அல்ல. ராபோஜனம் என்பது இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக அவர் எனக்காக அடிக்கப்பட்டார். எனக்காக அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டது. எனக்காக முள்முடி தாங்கினார். எனக்காக சிலுவை சுமந்தார். எனக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். எனக்காக மரித்தார். எனக்காக உயிர்த்தார். எனக்காக மீண்டும் வருவார். ஆகவே கர்த்தருடைய நியமனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நீ நிறைவேற்றாம நீ மனித உபதேசத்தை உள்ளே கொண்டு வந்து அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த நாட்களோடு முடிந்து விட்டது. இப்போவெல்லாம் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை என்று நீ போதித்து ஜனங்களை நீ அப்படி வழியிலே நடத்தினால் நீ பாக்கியவான் இல்லை. நீ வந்து குற்றவாளி. நான் இப்படி தான் சொல்லுவேன். நீ பாக்கியவான்கள் அல்ல, நீங்கள் வந்து குற்றவாளி. தேவனுக்கு முன்பாக நீங்கள் குற்றவாளிகள். நீங்கள் பாவிகள், பாவம் செய்கிறவர்கள். தேவனுடைய வார்த்தையை எவன் ஒருவன் எழுத்து நிற்கிறானோ அவன் பாக்கியவானே இல்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் இப்போ பாருங்கள், வேத வசனம் சொல்லுது பாருங்கள். 17 வசனத்தை வாசிங்க. நீங்கள் இவைகளை அறிந்து, நமக்கு கர்த்தர் நமக்கு இதை அறியும்படி நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இப்போ நமக்கு தெளிவாக நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. நம்ம பாக்கியவானாக இருக்கிறோம். நம்ம செய்கிறோம். இதில் நம்ம மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. வசனத்தை நிறைவேற்றுகிறோம். வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் நிறைவேற்றுகிறோம். நாம் இதை அந்த காரியத்தை இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபித்து விட்டு நாம் போய் நம்முடைய பாதங்களை கழுவி விட்டு மீண்டும் வந்து இந்த ராபோஜன பந்தியில் நாங்கள் பங்கு பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் முழுக்கத்தாவே மாட வேலையிலே உங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சமூகத்திலே கூடி வரவும், பாடவும், உங்களை துதிக்கவும், சத்தியமுள்ள வார்த்தைகளை கேட்கவும் எசப்பா எங்களுக்கு உதவி செஞ்ச நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு சொல்லி போன வார்த்தை இந்த நாட்களில் நாங்கள் மீண்டும் நினைவு கூறுகிறோம். அதை பதிவு செய்திருக்கிறோம். கேட்குற மக்கள்
ஆண்டவரே உணர்வடையவும் உயிர்ப்பிக்கப்படவும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யவும் ஆண்டவரே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையவும் பாக்கியவான்களாய் காணப்படவும் உங்கள் வருகைக்கு ஆயத்தப்படவும் இயேசுப்பா உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாடல் எடுத்து வச்சுருக்கீங்களா? இல்லைன்னா 95வது பாடலை பாடுங்க. சரி படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்கள் கடந்து சென்று பாதங்களை கழுவி வருவோம். நம்மை ஆசீர்வதிப்பார்.